தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் மாலை நேரத்தில் மகிழ்ச்சியாக எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர்கள்? சொல்லுங்களே. எனக்கும் ஒரு மாதிரி நன்றாக இருக்கிறது. மாலை நேரம் 6 மணி 6 மணி 3 நிமிடங்கள். அருமையான மாலை நேரம். வீட்டின் போர்ட்டிகோ தாழ்வாரத்தில் அமர்ந்து கொண்டு பேசி கொண்டு இருக்கிறேன். என்ன ப்ராப்ளம் என்றால், என்னுடைய ரோட்டுக்கு எதிரில் பல விதமான அதான் இப்படியும் அப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியே அப்படியே இவர்கள் பரவாயில்ல. பல வாகனங்கள் சென்று கொண்டிருக்குது. அவருடைய இரைச்சல் சிறிது இடைஞ்சலாக இருக்கிறது, அவ்வளோதான். தாத்தா, அப்புறம் செல்ஃபோனை பற்றி இன்னொரு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள். ஓகே, சொல்லுங்களே. சொல்வார்கள், கதை கேட்கும் நாய் வேட்டை பிடிக்காது, கதை கேட்டிங்கன்னா கோட்டை விட்டுடும் அப்படின்னு. ஓகே, நீங்கள் செல்ஃபோனை பற்றி தானே கேட்குறீங்க. நீங்கள் நாய் என்றதை விட கடவுளாக வைத்துக்கொள்ளுங்கள். எப்படி டாக் அப்படி திரும்பிட்டால் காட் என்ன, அது மாதிரி நீங்கள்லாம் மனித வடிவிலே உள்ள கடவுள். கடவுள் கேட்கின்றார், இன்னொரு கடவுள் உங்களுக்கு பதில் சொல்கிறார். நானும் கூட கடவுள் தானே உங்கள் மத்தியிலே. தாத்தா, சீக்கிரமாக ஏதாவது சொல்லுங்க தாத்தா. ஓகே, ஒரு முறை என்னுடைய மகன் மனைவி, எனக்கு மருமகள், அவளும் என்னுடைய அடுத்த மகள் என்று சொல்லலாம். அவர்கள் குழந்தை என்று நினைக்கிறேன், என்னுடைய பேர குழந்தை. இருவரும் ஆட்டோவில் எங்கேயோ போயின்னு இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டோவிலேருந்து இன்னொரு ஆட்டோவுக்கு மாறிவிட்டு அவர்கள் இன்னொரு ஆட்டோவிலேருந்து வேலையை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து விட்டார்கள். வீட்டில் வந்துட்டு இந்த செல்ஃபோனை பயன்படுத்தலாம், அவங்களுக்கு ஏதோ இதில் பே பண்ணலாம், கூகுள் பே. எதுக்காக அந்த செல்ஃபோனை பார்த்தா செல்ஃபோனை காணோம். செல்ஃபோனை காணோம், எங்கே போச்சு செல்ஃபோனுட்டு உடனே எதிரில் இருந்த ஆட்டோ போகல. அதுக்குள்ள கூகுள் பே பண்ணுறதுக்காக ஃபோன் பார்த்தா ஃபோனை காணோம். அப்புறம் ஃபோன் உள்ளே என்ன விட்டுருக்கிறான். ஃபோனை பார்த்தா அவர்கிட்ட ஃபோன் இல்லை. சரி பார்த்தா உள்ளே ஃபோன் இல்லைங்களே, நீங்கள் எங்கள் வீட்டில் விட்டு வந்துருப்பீங்கோ அப்படின்னு சொல்லிக்கார் அவர். இல்லைங்க, நாங்கள் உங்களுக்கு முன்ன வரும்போது இன்னொரு ஆட்டோவில் போயிட்டு அங்கேருந்து உங்கள்கிட்ட வந்தோம் அப்படின்னு. அப்புறம் அந்த ஆட்டோவில் எங்கேயோ போயிட்டு மிகவும் விலை உயர்ந்த செல்ஃபோன், ஐஃபோனு என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அதில் எங்கேயோ போயிட்டு இருந்தோம். அப்புறம் சரி, வீட்டில் இருந்து காசு, அந்த ஆட்டோவுக்கு காசு கொடுத்துட்டு அவரை அனுப்பிட்டாங்க. அப்புறம் என் மகள் எங்களிடம் வந்து, இந்த மாதிரி ஃபோனை நாங்கள் எங்கே மிஸ் பண்ணிட்டோம், ஃபோன் தான் இருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய மகன் அவன் மிகவும் ஓரளவு தெளிவாக உள்ளவன். உடனே என்ன பண்ணால், சரி அந்த செல்ஃபோனை நான் எங்கே இருக்கிறது கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து இவர் கண்டுபிடிக்கிறாராம். நான் எங்களுக்கு வேடிக்கையாக இருந்தது, என்ன பண்ணுறான் பார்க்கலான்னு. அப்புறம் என்னவோ பண்ணிவிட்டு அந்த பொண்ணு எங்கே போயின்னுக்குதுன்ட்டு பார்த்தா அந்த ஆட்டோவில் அந்த ஃபோன் போயின்னுக்குது. அந்த ஆட்டோவில் இருக்கிறவங்க, சரிம்மா, ஓகே, அந்த ஆட்டோவில் போகிறவங்க நிறைய மெஜஸ்டிக்கில் போயிட்டு அங்கேருந்து ஊருக்கு போகிறதுக்காக, வெளியூருக்கு போகிறதுக்காக அந்த ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க. ஆனால் பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்காங்க. அப்புறம் இந்த செல்ஃபோன் வந்து அதுவும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணின்னு போயின்னுக்குது. அது வந்து ஐஃபோன் ஏதோ, எனக்கு அது விஷயமாக அதிகமாக தெரியாது. அந்த செல்ஃபோனு
அவங்க பாக்கெட்டில் அவங்க பையில் வச்சுன்னு அவங்க செல்ஃபோன் ஒன்று கிடச்சித்தோம் ரொம்ப சந்தோஷமாக இங்கே பெங்களூர்லேருந்து ஒசூருக்கு போயிட்டு அங்கே இறங்குனாங்க. அங்கே இறங்கிட்டு அவங்க பையில் இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுது, இந்த செல்ஃபோன் அவங்க கூட போயிருக்குது. அவங்க அதிலேருந்து இறங்கி இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி திருப்பத்தூர் ஜோலார்பேட்டுக்கு அடுத்த இடத்துல திருப்பத்தூர் எடுக்குது. அந்த இடத்துல அந்த பஸ்ஸில் போயிட்டு திருப்பத்தூரில் போயிட்டு அவங்க இறங்கிக்கிறாங்க. அதை இறங்கின உடனே அங்கே இறங்கிட்டு அந்த செல்ஃபோனை பார்த்து போய் திரும்பி பார்த்துட்டு, சரி நம்ம யாருக்கிட்டையும் நம்ம அகப்பட்டுக்குள்ள கூடாது, இது என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அந்த பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஒரு செல்ஃபோன் கடை இருந்தது, பழுது பார்க்குற கடை, ரிப்பேர் பண்ணுற கடை. அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த செல்ஃபோனை கொடுத்துட்டு, இதில் இருக்கிற செல்ஃபோனை இது அது உள்ளே இருக்கிறது என்னப்பா அது பேர், சரிதான், அது உள்ளே இருக்கிறது சிப் அதை மாற்றிட்டு வேறு ஒரு புதுசாக ஒன்று போடுவோம் சொல்லிட்டு அவங்க கேட்டு அந்த சிப்பை மாற்றிட்டு இவங்க புது சிப் போட்டு அந்த சிப்பை பாக்கெட்டில் இல்லை அந்த சிப் அந்த போட்டு அந்த இவங்க புதுசு இதை போட்டுருக்காங்க. அப்புறம் அந்த கடைக்காரை பார்த்துக்கிறான், அவன் வல்லுவன், எது விஷயமாக தெரிஞ்சுவேன், ஏன் இவங்க வந்து அந்த செல்ஃபை அந்த சிப்பை எடுத்து போட்டு வேறு போட்டுடுறாங்கோ சொல்லிவிட்டு அவன் கவனமாக அவங்கள டீல் பண்ணிருக்கிறான். அப்புறம் அது எங்கே இருக்குதுன்ட்டு அங்கே பார்த்துட்டோடனே அந்த கடைக்காரன் வந்து ஏது இது உங்களுக்கு ஏன் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிறான். அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிறாங்க. சொல்லிட்ட பிறகு அது திருப்பத்தூரில் அவங்க இறங்கிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி அந்த கடையில் இந்த மாதிரி விவாதம் ஆயின்னு இருந்தது, பேச்சுவார்த்தை அவர்களுக்குள்ள. அப்போது வந்து அவங்க திருப்பத்தூரில் அவங்க இறங்குறது என்னுடைய மகன் இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம் அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போது அதே திருப்பத்தூர் பக்கத்துலேயே திருப்பத்தூர் டவுனுக்கு அந்த மார்க்கெட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே நம்முடைய ரிலேஷன் வீடு வச்சுருக்குது. அவருக்கு இவன் இங்கேருந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணான், அங்கிள் என்னுடைய செல்ஃபோனு மிஸ் ஆயிடுச்சு, அது ஒருத்தர் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ இதில் இருக்கிறாங்க, ஒரு இது திருப்பத்தூர் டவுன் திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் அங்கே இருக்காங்க, நீங்கள் அங்கே போயிட்டு எந்த செல்ஃபோனை நீங்கள் பிடிக்க முடியும் வாங்க முடியுமான்ட்டு ஏதோ கேட்ட உடனே, ஆமாவா இங்கே இருக்கிறது ஒரு கடை தான் இருக்குதாங்க, அதுவும் என்னுடைய ஃப்ரெண்டு கடை அது சொல்லி கேட்டுன்னு மட மோட்டர் பைக் எடுத்துன்னு நேராக அந்த கடைக்கு போயிடுவோம். அந்த கடைக்கு போகிறதுக்குள்ள அவங்க வந்து செல்ஃபோனை அந்த சிப்பை மாற்றிக்கின்னு அவங்க மாற்றினா அங்கேயே இருந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் அவர் அங்கேருந்து ஒரு 2 நிமிஷம் தான் அவங்க வீட்டுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் அந்த கடைக்கும். இவர் மறுபடியும் மோட்டர் பைக் ஏற்றிட்டு போயிட்டு அவங்க கேட்டுக்காங்க, அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டுக்காங்க, இங்கே இந்த செல்ஃபோனு நம்பரோ அல்லது ஏதோ ஒரு ஐடி சொல்லிவிட்டு இங்கே கடையில் யாரை கொடுத்துருக்குறாங்கோ இதை அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இங்கே யாரும் அந்த மாதிரி செல்ஃபோன் கொடுத்தாங்களா? ஆமாம்மா, அதான் இப்போ தான் அந்த ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் ஒரு குழந்தை 3 பேரை வந்து இந்த இதை சேஞ்ச் பண்ணி சொல்லிட்டு அவங்க கேட்டுருந்தாங்க. நானும் ஏன் இதை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னு கேட்டுருந்தேன். அவங்க கூட எங்கே இருக்காங்கோ சொல்லிட்டு அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்கள கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி இது வந்து எங்களுடைய செல்ஃபோனு நீங்கள் திருடின்னு வந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா. இல்லை நாங்கள் ஒன்றும் திருடின்னு வரல, அது எங்கள் செல்ஃபோன் தான். அப்போ இவன் வந்து அது விஷயமாக கொஞ்சம் பேசி அப்படி நம்பரோ அல்லது டீட்டெயிலாக சொன்னோடனே அவன் பயந்துட்டுருக்கான். அப்புறம் உடனே நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் கொடுத்ததுனா கொடுத்துருங்க, இல்லை நான் உங்கள் கிட்ட எப்படி வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் செய்கிற வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் மகன் சொன்னோன்னே அவருக்கும் சில ஆதரவுகளாக கிடைச்சிச்சு. அவருடைய மாமா, அவருடைய மகனுடைய மாமா ரிலேஷன்ஸ். அப்படி சொன்னோடனே
சரி சொல்லிட்டு கடைசியில் செட்டு டாக்டர் அவன் கொடுத்துடுவான் செல்ஃபோனை. அப்புறம் செல்ஃபோனை அவர் வாங்கி வச்சுக்கின்னு அவருக்கு அது கடைக்காரர் கேட்டார். அவங்க ஃப்ரெண்டு, ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. சார் நீங்கள் நல்ல வேலைக்கு நீங்கள் வந்தீங்க சார், நேரத்துக்கு இல்லை அங்கேருந்து இறங்கி வேறு எங்கேயோ போகிறதுக்கு இருந்தாங்க, நீங்கள் வந்துட்டீங்களே, இது உங்களுதா? ஆமாம், என்னுடைய அண்ணன் மகன் மகள் அண்ணன் மருமகளுடைய ஃபோன் இது. இன்னொன்று ஒரு சின்ன பேச்சுவார்த்தை சந்தோஷமாக அந்த ஃபோன் எங்களுக்கு கிடச்சிச்சு. அவங்க அவரை வாங்கி வச்சுக்கின்னு அங்கேருந்து வர முடியாத காரணத்தினால போஸ்ட்டு அதை எப்படி எங்களுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அப்படி எங்களுக்கு அந்த செல்ஃபோன் கிடச்சிது. பார்த்துங்களா? இந்த மாதிரி ஒரு செல்ஃபோன் கதை. தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் இவ்வளோ அழகாக சொன்னீங்க. ஓகே தாத்தா, ஓகே செல்வங்களே. சார்ஜு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சார்ஜு 5 வந்துச்சு, எனக்கு தெரில ஏன் டிம் ஆச்சு. ஓகே, இத்துடன் நான் முடித்துக்கொள்கிறேன். ஓ, ஐஃபோனுனாக்கா இந்த வசதியெல்லாம் இருக்குதா தாத்தா? சொல்லுங்களே. எனக்கும் இதெல்லாம் புரிஞ்சது தான். இப்பொழுது கூட எனக்கு செல்ஃபோனை பற்றி அதிக விவரங்கள் தெரியாமல் இருக்கிறேன். ஓகே, பாய்.